வணக்கம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் தன்னுடைய உயிரை உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு இறுதியா நம்புறது மருத்துவத்தை தான். எல்லா தரப்பு மக்களும் கடவுளுக்கு இணையா நினைக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா அது மருத்துவத்துறை தான். அப்படிப்பட்ட மருத்துவத்துறையில மனிதர்களுடைய உயிர்களோட விளையாடக்கூடிய வகையில சிலருடைய பேராசையினால மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கு, போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த போலி மருந்துகள்னால கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கிறாங்க. இது குறித்து விரிவா பேசுவோம் வாங்க. புதுச்சேரியில போலி மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனங்களை சிபிசிஐடி போலீசார் சீல் வச்சிருக்கிறாங்க. மருத்துவத்துறையில சன்ஃபார்மா அப்படிங்கிற ஒரு மருந்து நிறுவனம் இருக்கு. அந்த சன்ஃபார்மா தயாரிக்கிற மருந்துகளை தான் இந்த போலி நிறுவனங்கள் தயாரித்து இந்தியா முழுக்க விற்பனை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. சன்ஃபார்மாங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். அவங்க ஒரு மக்கள் பணியாற்றுல மருத்துவத்துறையில பல வருடங்களாக அவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனம் பல மருந்துகளை தயாரிக்கிறாங்க. அந்த சன்ஃபார்மா நிறுவனத்தினுடைய மருந்துகளை கிட்டத்தட்ட 7-8 தொழிற்சாலைகளை வைத்து பாண்டிச்சேரியில மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் போலியா அந்த மருந்துகளை தயாரிச்சிருக்கிறார். தங்களோட கம்பெனியோட பெயர்ல போலி மருந்துகள் தயாரிக்கப்படுது, சமூகத்துல உலாவப்படுது அப்படின்னு சன்ஃபார்மா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சன்ஃபார்மா காவல்துறையில புகார் கொடுத்ததினுடைய அடிப்படையில அந்த மருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆய்வுல சன்ஃபார்மா கொடுக்கப்பட்ட அந்த போலி மருந்துகள் எல்லாமே போலியானவைன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால சன்ஃபார்மா நிறுவனம் கொடுத்த வழக்கின் அடிப்படையில சிபிசிஐடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த சன்ஃபார்மா மாதிரியான போலி நிறுவனங்களுக்கு வருவதற்கு யார் காரணம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மட்டும் காரணம் இல்லை. இது ஏற்கனவே திரு நாராயணசாமி, திரு வைத்தியலிங்கம் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தான். இப்போ பாண்டிச்சேரியில இதற்கு முன்னாடி திரு நாராயணசாமி, திரு வைத்தியலிங்கம் அவர்களினுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த போலி நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆக இந்த போலி மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு பாண்டிச்சேரியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சபாநாயகரும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இந்த போலி மருந்துகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இதுதான் இந்த போலி மருந்துகள் விஷயத்துல நடந்த உண்மை. அப்ப உண்மை என்ன அப்படின்னா, இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரு போலியா தயாரிக்கிற நிறுவனமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சோப்பு போலியா தயாரிக்கலாம், ஒரு காஸ்மெட்டிக் போலியா தயாரிக்கலாம், இல்ல வேற எந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம், இந்த மாதிரியான பொருட்கள் போலியா தயாரிக்கலாம். இது எல்லாம் போலியா தயாரிச்சா கூட மனிதர்களினுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. ஆனா மருந்துங்கிறது சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற, நோய்க்கு பயன்படுத்துகிற ஒரு தீர்வு. இதுல போய் போலியா தயாரிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்தியா முழுக்க எவ்வளவு சப்ளை பண்ணப்பட்டிருக்கும்? எத்தனை மெடிக்கல் ஷாப்ல இந்த மருந்துகள் போலின்னு தெரிஞ்சு மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் வித்து இருக்கிறாங்க மெடிக்கல் ஷாப்க்கு. இதுல வேற மருந்துகள்ல இத்தனை சதவீதம், நாம மருந்து வாங்க போனாவே இத்தனை சதவீதம் தள்ளுபடி, அத்தனை சதவீதம் தள்ளுபடின்னு விளம்பரம் வேற ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்ல. ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீன்னு வேற சொல்லி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக இது எல்லாம் தெரியாம அப்பாவி மக்கள் அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக பெரும் முதலாளிகளினுடைய லாபத்திற்காக எத்தனை உயிர்களோட விளையாடி இருக்காங்கன்னு நாம இந்த விஷயங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க இது போல போலி நிறுவனங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டுபிடிச்சு மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. வீட்டுல வச்சு தயாரிக்கிற ஒரு குடிசை தொழில் மாதிரி இந்த போலி மருந்துகளை செய்துகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் அரசு ஆய்வு செய்யணும். ஏன்னா இந்த போலி நிறுவனங்கள்ல தயாரிக்கப்படுகிற போலி மருந்துகள் உடனடியா அந்த மருந்து மனித உயிர்களை காவு வாங்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த போலி மருந்துகள் மனிதர்களை காவு வாங்குவோம். அப்ப இந்த போலி மருந்துகளை சாப்பிட்ட மனிதர்களுக்கு சில வருஷத்துல மிகப்பெரிய பின் விளைவுகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால இதையெல்லாம் தீவிரமா ஆய்வு செய்து அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுக்கும். இந்த விஷயத்துல பாண்டிச்சேரியினுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் உட்பட எல்லோரையும் கண்காணித்து அவர்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். இது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில தொடர்ச்சியா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அரசுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. பல கல்லூரிகள், பல தொழிற்சாலைகள் பாண்டிச்சேரியில அரசாங்கத்திற்கு வரி கட்டாம இயங்கிட்டு வராங்க.
அப்போ இது எல்லாம் மத்திய அரசு கண்காணிக்கணும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு இந்த செய்தியின் மூலமா நாம சொல்ல வேண்டிய கடமையா இருக்கு. அப்போ இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோட உங்களோட நான் பேச வருகிறேன். நான் உங்கள் பவானி இளவேனில், தி வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நன்றி.